ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இதுதாங்க பொங்கல் அன்னைக்கு எடுத்த ட்ரெஸ் எனக்கு இது. நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறத எப்படியெல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியல. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதை வந்து ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவுங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறது எனக்கு வழக்கம். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ பதிவுங்க. இது வந்து மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக அமையுதுங்க இந்த வீடியோ பதிவு எல்லாமே. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேத்திக்கு தான் நம்ம ஸ்கூல் படித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே காலேஜ் படித்து முடிச்சிட்டோம், அப்புறம் வேலைக்கு போயிட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை குட்டி ஆகிடுச்சு, வயசு 31 ஆகிடுச்சுங்க. காலம் எவ்வளோ வேகமாக உருண்டு ஓடுது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலத்துக்கும் அழியாது. என்றைக்கு வந்து நம்ம பார்க்கணுன்னு தோணுதோ அன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்கலாங்க. அதில் ஒரு திருப்திங்க எனக்கு. இப்போ வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாடுகளை வந்து எல்லா மாடுகளையும் வந்து குளிப்பாட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆடுங்கள்லாம் வந்து குளிப்பாட்டுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து குளிப்பாட்டிட்டு மாடுகளுக்கு வந்து கொம்புக்கு வார்னிஷ் அடிக்கிறது, அப்புறம் கொம்புகளுக்கு பொட்டு வைக்கிறது, மாட்டு முதுகு உடம்பு நெத்தி எல்லாம் பொட்டு வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து பொட்டு வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி மாட்டோட கட்டுத்தறியில் வந்து பட்டி வளைச்சி பட்டியில் வந்து பொங்க தண்ணி, தயிர், வாழைப்பழம், பொங்க சோறு இது எல்லாம் போட்டு பால் இதெல்லாம் ஊற்றி அந்த பட்டி வளைக்கிறதுல வந்து கொலை மாதிரி வந்து அதை வச்சு, அதுக்கு முன்னாடி வந்து சாணியில் செஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கு பொட்டு, மஞ்சத்தூள், அருகம்புல், பூ இதெல்லாம் வச்சு படையல் போட்டு கரும்பு இதெல்லாம் படையல் போட்டு சாமி கும்பிட்றது வழக்கங்க மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. இது முடிஞ்சப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இது காயுது பார்த்திங்களா மரத்தில் துணி, இது வந்து நம்ம முன்னோர்கள் நினைவாக வந்து இந்த துணியை வந்து அன்னைக்கு வந்து துவைச்சி காய வச்சு அந்த துணியை கொண்டு போயிட்டு நம்ம நடு வீட்டில் வந்து அதை வச்சு படையல் போடுவாங்க. படையல் போடுறதுக்கு என்னென்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சாப்பாடு, பாயாசம், வடை, அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு தடபுடலாக இருக்குங்க சமையலெல்லாம் அன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்களோட வீட்டில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் வந்து பதிவிட்டுருக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் என்னென்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பெரும்பாலும் இந்த வீடியோ பதிவில் வந்து ஆடு மாடு கழுவுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வீடியோ வரைக்குமே இருக்குது. எதனால் அப்படின்னா, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து பெரிய வேலையை என்ன வேலை அப்படின்னா இந்த ஆடு மாடுங்களை வந்து சுத்தப்படுத்துறது தாங்க பெரிய வேலையாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவிலே பாதி வரைக்குமே வந்து ஆடு மாடு கழுவுறதே இருக்குங்க. இன்றைக்கி வந்து இந்த ஆட்டு மாட்டுக்கு வந்து நம்ம வந்து பர்த்டேன்ற மாதிரி தான் வந்து அதுங்களை வந்து நம்ம வந்து குளிப்பாட்டணும். குளிப்பாட்டி நல்லா சுத்தமாக வச்சு இன்றைக்கி வந்து அது மஞ்சள் குங்குமம் வச்சு பலூன் கட்டி அதுக்கு மாலை போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே பாயை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி மாடு ஆடுங்களை வந்து நம்ம வந்து கொண்டாடணும். அதுங்களுக்கு வந்து புதுசாக வந்து மூக்குனாங்கயிறு, பிடிக்கயிறு, நெத்திக்கயிறு, கழுத்து கயிறு இது எல்லாமே வந்து போட்டு இன்றைக்கி வந்து நல்லா வந்து கோலாகலமாக வந்து கொண்டாடுவாங்க மாட்டுப்பொங்கல். கிராமத்தில் மேக்சிமம் வந்து இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. எங்களோட ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி தாங்க மாட்டுப்பொங்கலை கொண்டாடுவோம். பெரிய மாடெல்லாம் கூட கழுவிட்டேங்க. ஆனால் இந்த சின்ன கன்றுக்குட்டி இருக்குது பாருங்கள், இதை வந்து கழுவுறது பெரிய சிரமமாக போச்சுங்க. பெரிய மாடு வந்து தண்ணி ஊற்ற சொல்லக்குள்ள இப்படி அப்படி கொஞ்சம் சேட்டை பண்ணிச்சிங்க. ஆனால் இந்த கன்றுக்குட்டி வந்து பயங்கர சேட்டை பண்ணிருச்சுங்க.
இது எப்படா கழுவி முடிப்போம்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர சேட்டை பண்ணிச்சுங்க இந்த கன்றுக்குட்டி. இருந்தாலும் விடலையே, "நீ எவ்வளோ வேணாலும் துள்ளு ராசா, ஆனா இன்னைக்கு உன்னை சுத்தமா கழுவி குளிப்பாட்டாம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோங்க ஒரு வழியா வந்து இந்த கன்றுக்குட்டிய வந்து முழுமையா கழுவி ஆச்சுங்க. இது கழுவுன அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பொங்கலே முடிஞ்ச மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சேட்டை பண்ணிருச்சுங்க இந்த கன்றுக்குட்டி. ஒரு வழியா வீட்ல இருந்த மாடு, கன்றுக்குட்டி எல்லாமே வந்து கழுவியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 4 செம்மறி ஆடு வளர்க்குறேங்க. அதுதான் கழுவணும். இந்த பெரிய மாட்டுங்கள கூட வந்து நம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி கழுவிட்டோங்க. ஆனா இந்த 4 செம்மறி ஆட்டுக்குட்டிங்க இருக்கு பாருங்க. இதுங்கள வந்து நம்ம வந்து கழுவுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. வெள்ளாட்டுக்குட்டி கூட நம்ப சொல்ற பேச்ச கேட்கும். ஆனா செம்மறி குட்டிங்க வந்து ஒரு மிரளங்க. பயங்கரமான மிரள. அதுங்களுக்கு வந்து நம்ப தண்ணி வச்சு கழுவணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. இருந்தாலும் வந்து எங்க அப்பா இல்லன்னா, நான் வந்து இந்த வேலைய வந்து சீக்கிரமா என்னால முடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா ஹை. எப்போ விடுவாங்க, எப்போ ஓடலான்ற மாரியே நின்னுட்டு இருக்கு பாருங்க. அந்த கயித்த மட்டும் பிடிக்கல அப்படின்னா, இது எங்க தான் ஓடி போய் நிக்கும்னே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு அது பீதியில இருக்குது. கவனிச்சீங்களா? மாடு வந்து இந்த மாரி வந்து சிலிர்க்கவே கிடையாது. இது எப்படி சிலிர்க்குது பார்த்தீங்களா? உடம்புல வந்து தண்ணி நிக்காம வந்து எப்படி உதறி தள்ளிச்சு பாருங்க. ஏய் கம்முனு நில்லு. அட்ட. ஓ! எப்படி பாக்குது பாருங்க. எப்படா என்ன விடுவீங்க? அப்படின்ற மாரி பாக்குது பாருங்க அந்த செம்மறி ஆடு. ஏய் அட நில்லுப்பா. ஏய் இது சிலிர்க்கறதாங்க செம்மையா இருக்கு. அட செமங்க. ஓடு. அட நில்லுப்பா. ஐய்யய்யய்யய்ய. அட ஏய். ஹோ 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 ஹோ. ட்ர. ஏய் ஏய் ஏய். அடங்க. ஹோ. ஏய்
மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு வந்து புதுசாக வந்து மூக்குனாங்கயிறு, நெத்திக்கயிறு, பிடிக்கயிறு எல்லாம் மாற்றுவாங்க. ஆனால் இந்த மாட்டுக்கு வந்து நெத்திக்கயிறு போட முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கிற மாட்டுக்கு மட்டும்தான் நெத்திக்கயிறு போட முடியும். இதுக்கு கொம்பு கிடையாது. அதனால் கயிற்று கயிறு மட்டும்தான் இதுக்கு போட முடியும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சில பேருக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பாலாம் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து மாடு ஆடுகளை வந்து நல்லா வந்து நல்லா தெம்பாக வச்சுக்கணும். அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசியே இல்லாத அளவுக்கு அதுக்கு வந்து தீனி போட்டு நல்லா தெம்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு வந்து உலா வருவாராங்க. அப்போ வந்து மாடுகள்கிட்ட வந்து கேட்பாராம், நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாடு சொல்லுமாங்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுமாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கவனிக்கிறத பார்த்துட்டு அந்த மாடு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுமா. அப்படி சொல்லிச்சு அப்படின்னா அந்த மாடு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அந்த மாட்டோட உரிமையாளர் வீட்டுக்கு வந்து செல்வத்தை வாரி வழங்குவாராங்க. அது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு கதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நம்மள்ட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க. எது எப்படியோங்க, பொங்கல்னால் வந்து எல்லாருக்குமே ஜாலி தாங்க. பொங்கல் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து அறுவடை திருநாளை தான் வந்து நம்ம பொங்கலாக கொண்டாடுறோம். இது தமிழர்களோட பண்பாடே கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் பேர் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலுமே நம்மளோட முன்னோர்கள் வந்து காலம் காலமாக தமிழ் மக்கள் வந்து கலாச்சாரமாக பண்பாட்டாக இதை வந்து அறுவடை திருநாளை வந்து பொங்கலாக வந்து கொண்டாடுறது காலங்காலமாக வழக்கத்தில் இருக்குங்க. அப்படி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மாட்டு கொம்புகளுக்கு வந்து வார்னிஷ் அடிக்கிறதுக்கு வந்து பெயிண்ட் மட்டும்தான் வாங்கின்னு வருவோம், வார்னிஷ் மட்டும்தான் வாங்கின்னு வருவோம். ஆனால் ப்ரஷ்ஷு வந்து எப்பயுமே வாங்கினது கிடையாது. நாங்கள் வந்து ப்ரஷ்ஷை வந்து இந்த தென்னை பாலை இருக்குது பாருங்கள், அதில் ஒரு கீத்தை வெட்டி அதை வந்து நாங்கள் வந்து கத்தியில் நசுக்கி அது வந்து ஒரு ப்ரஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி தான் இன்றைக்கும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இது ப்ரஷ்ஷை விட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பெயிண்ட்டு இதில் அடிக்கிறதுக்கு. வார்னிஷ் வந்து இதில் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்பா முன்னாடி வா, அப்பா முன்னாடி அந்த பக்கம் போ. என்ன வேலை மாட்டு கொம்புகளுக்கு வந்து வார்னிஷ் அடித்தேன். இந்த ஆட்டு கொம்புகளுக்கு மஞ்சள் தடவுறேன். பெயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து இந்த ஆட்டுங்களுக்கு, செம்மறி ஆட்டுங்களுக்கு அடிக்கிறது கிடையாது. எதனால் அப்படின்னா வந்து பெரும்பாலும் இந்த வளர்க்குற செம்மறி ஆட்டுங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது கொம்புகளுக்கு. அந்த கொம்புகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது மூலயமா ஆட்டோட விலை கூட குறைஞ்சி போகுது அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் வளர்க்குற செம்மறி குட்டிகளுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது கொம்புகளுக்கு. இது மேக்ஸிமம் எதுக்கு சேல் ஆகுது அப்படின்னா ரம்ஜான், பக்ரீத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது வளர்க்குறாங்களே இந்த செம்மறி ஆடுகள். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது வந்து கிடையாதுங்க வளர்க்குறவங்க.
இரு இரு விடுமா. மாட்டு கட்டலாம், மாட்டு கட்டலாம், மாட்டு கட்டலாம், கண்ணிட்டி கட்டலாம். ஓகேவா? அவனை தான் கட்ட முடியல, நீ தான் மாட்டின. சூப்பரா இருக்கா? போன வருஷம் தை மாதம் நட்ட கரும்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்துருக்கு, நல்லா சூப்பராகவே வளர்ந்துருக்கு. அதுதான் இந்த பொங்கலுக்கு வந்து, தை பொங்கலுக்கு வந்து நாங்கள் சாமி கும்பிட இந்த கரும்பு எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். ஒரே ஒரு கரும்பு வெட்டி நட்ட இடத்துல எத்தனை கரும்பு இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்குறப்ப உடச்சி சாப்பிட்லான்னு தான் இருக்குது. என்ன இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து முதல் முறையாக படையல் போட போகிறோம். அதனால் வந்து எச்சில் பண்ணாமல் கொண்டு போயிட்டு சாமி கும்பிட்றது தான் வழக்கம். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 2 கரும்பு வந்து பார்த்திங்கன்னா பனிக்கரும்பு எடுத்துகிட்டு போயிட்டு சாமியாண்ட வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே. சூப்பரான 2 கரும்பு உடைச்சாச்சுங்க. எப்படி இருக்கு? உண்மையாக இருக்குல்ல? எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? எல்லா பொங்கலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து தான் கரும்பு வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை போடுவோம். ஆனால் இந்த முறை தான் வந்து முதல் முறையாக நம்மளோட வயலில் விளைஞ்ச கரும்பு வச்சு பூஜை போட போகிறோங்க. நான் சொன்னேன் இல்லை முன்னாடியே வந்து பட்டி வளைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டி வளைக்கிறதுனா இதுதாங்க. நம்மளோட வந்து மாட்டு கட்டுத்தறியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு குளம் வெட்டி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாணியில் வந்து பிடிச்ச பிள்ளையார் வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், தயிர், சாதம், வெல்லம், பால் இது எல்லாமே ஊற்றி அதை வந்து நல்லா பிசைஞ்சு விடுவாங்க. இது வந்து எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எங்கள் அப்பா சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா ஆடு, மாடு, மனுஷாளுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த குறைவு இல்லாமல், சாப்பாட்டுக்கு குறைவு இல்லாமல் இதே போல் ரொம்ப செழுமையாக வந்து மனுஷன் எல்லாம் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து பூஜை போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்கள் அப்பா. அதுக்காக தான் வந்து வருஷம் வந்து பொங்கல் அப்போ இந்த மாதிரி பட்டி விளைச்சி நல்லா வந்து வறுமை இல்லாமல் செழுமையாக இருக்கணுன்றத ஒரு கடவுளை வேண்டி வணங்குறதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்.
மாட்டு கட்டுத்தறியில் வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்க தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த பொங்க தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாட்டு பட்டியை சுற்றி வந்து தெளிச்சிட்டே வருவோம். அப்போ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொங்கலோ பொங்கல் பொலியோ பொலி அப்படின்னுவாங்க எல்லாருமே. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொங்க தண்ணி மாட்டு மேலே ஆட்டு மேலே படுறதுனால மாடு ஆடுகளுக்கு நோய்வாய்ப்படாமல் நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அது முடிச்சுட்டு வீட்டு உள்ள வந்து பூஜை நடக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் அப்பளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படையல் போட்டு நல்லா தடபுடலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை நடக்கும் வீட்டில் வந்து சாமி அறையில். அவ்வளோதாங்க. வீட்டு உள்ள பூஜை அறையில் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்படின்னா பொங்கல் வந்து மாட்டுப் பொங்கல் முடிவடைந்து விட்டது. அவ்வளோதாங்க. எங்களோட வீட்டில் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் இவ்வளோ வேலைப்பாடுகள் பார்த்து இப்படியெல்லாம் தான் வந்து நாங்கள் மாட்டுப் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோங்க. நீங்கள் எப்படியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.